இந்த சீக்ரெட் ஆயிலை எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ நான் காட்ட போகிறேன். வாங்க. இது உங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் இதை நான் 17 வருஷமாக என் குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ஆயில் தான். பியூர் கோகோனட் ஆயிலை வாங்கி அதில் ஒரு சில விஷயங்களை சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது தான். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் என்னென்னு கரெக்டாக தெரியும். ஓகே, இந்த ஆயில் இப்போ ரெடி பண்ணிடலாமா? நான் இதுக்கு 500 ml கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் ஆயில், செக்கில் ஆட்டின எண்ணெய் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே விற்கிறாங்க. அதனால் எப்பயுமே அதை தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் பியூர் கோகோனட் ஆயிலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கலர் பாட்டிலில் வர எந்த ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் ஸ்மெல்லு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாலும் பண்ணலாம். அதனால் நீங்கள் பியூர் கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி 2 பொருட்கள் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறேன். அதில் முக்கியமான ஒன்று இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டில் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு தாங்க. நம்ம மசாலைக்கு, பிரியாணிக்கு எல்லாம் சேர்க்குவோம் பார்த்தீங்களா, லவங்கப்பூன்னு சொல்லுவாங்க. அந்த கிராம்பு தான். இந்த கிராம்பு ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம ஒரு 20 கிராம் கிராம்பு எடுத்தாவே போதும். நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிராம்பையும் சேர்த்துக்குங்க. இதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி, அன்றைக்கி காலையில் மலர்ந்து இருக்கிற செம்பருத்தியை பார்த்து பறிச்சிக்கோங்க. என்றைக்கு எண்ணெய் தயாரிக்கிறீங்களோ அன்றைக்கி காலையில் மலர்ந்த ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவாக தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சு வச்சுடுங்க. அதில் ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. நல்லா பாத்திரம் காஞ்ச உடனே அந்த எண்ணெயை எடுத்து அதில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி கோகோனட் ஆயில் ஸ்மெல்லு நமக்கு நல்லாவே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த லவங்கப்பூ அதை போட்டுருங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூவையும் அதில் சேர்த்துடுங்க. செம்பருத்தி பூவை சேர்த்த அடுத்த செகண்டே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஹீட்லேயே அது எல்லாமே கலந்துடும். அவ்வளோதான் ப்ராசஸ்ஸே. இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா இதை நல்லா எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்கிட்டு வந்த அதே கோகோனட் ஆயில் பாட்டிலில் ஃபில்டர் பண்ணி எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதோட மெத்தடு. சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இதை நீங்கள் பண்ணி ரெகுலராக உங்கள் ஃபேமிலிக்கு வச்சிங்கன்னா முடி கொட்டுறது டோட்டலாக நின்றுடும். எவ்வளோ காஸ்ட்லியான ஹேர் ஆயில் வாங்கி நீங்கள் தடவி இருந்தால் கூட புதுசாக ட்ரை பண்ணுறப்போ இருக்கிற முடியோட எக்ஸ்ட்ராவே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தப்பை மட்டும் எப்பயுமே பண்ணிடாதீங்க. நான் சொன்ன இதே மெத்தடோட ஒரு டைமு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சு தடவி பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியும். லென்த்தாக லாங்காக இருக்கிறவங்களுக்கு, நிறைய பேருக்கு ஹேர் இருக்கும், அவங்களுக்கு நேச்சுரலாகவே அவங்க தலையில் ஹேர் க்ரோத் இருக்கும். என்ன தான் அவங்க முடியை மெயின்டெனன்ஸ் பண்ணலனா கூட அவங்களுடைய ஹேர் க்ரோத்து அவங்களுக்கு ப்ராப்பராக இருந்துட்டு தான் இருக்கும். பட் எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஓகே, லென்த்தாக முடி இல்லைனா கூட திக்னஸாக இருந்தால் அதுவே போதும். சின்னதாக கொஞ்சமாக இருந்தால் கூட நல்லா திக்னஸாக இருந்தாக்கா, பவுன்ஸாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். நம்ம ப்ராப்பராக அதை மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னாக்கா முடி வார உடஞ்சி அந்த திக்னஸ்ஸு காணாமல் போயிடும். கடையில் போய் நிறையா விலை கொடுத்து காஸ்ட்லியான ஆயிலெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இதை வீட்டில் சிம்பிளாக நாமளே தயாரித்து தடவிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். பியூர் கோகோனட் ஆயிலை ரெகுலராக நம்ம தலைக்கு வச்சோம்னா நம்ம முடி ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு பாடி ஹீட் ஆகிறதுனால ஹேர் ஃபால் ஆகும். இல்லை ஊர் விட்டு ஊர் வெளில எங்கேனா போகிறோம் வரோம்னா புதுசாக தண்ணி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா அப்படியும் முடி கொட்டுறதுக்கு சான்சஸ் உண்டு. இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி தடவி ஒரு டைம் பாருங்கள். முடி கொட்டுறது டோட்டலாக நின்றுடும். இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோக்கு லைக் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.